ஸோ 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இல்லாமல் எப்படி 95+ எடுக்குது 100க்கு, ஸோ 70க்கு 65+ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து க்ளீனாக வந்து சொல்ல போகிறோம். ஸோ என்னென்ன கொஸ்டின்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சப்போஸ் ஒழுங்காக பார்க்கலன்னா மார்க் கூடது கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை கொஸ்டின் பற்றி படிச்சிங்க அப்படின்னாலே வந்து 10+ மார்க் எடுக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன் 65+ எப்படி சார் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 3 அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி மார்க் வந்து 95+ வந்து எடுக்கலாம். 100க்கு 70க்கு 65+ எடுக்கலாம். ஸோ அழகு கொஸ்டின் பற்றி படித்து வச்சுக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் கம்பல்சரி 5 மார்க்ஸும், கம்பல்சரி 5 மார்க்ஸ் மீன்ஸ் இன்சைட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல 5 மார்க்ஸ், ஸோ அது வந்து சேர்த்து தான் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் வருது. ஸோ அந்த 40 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து ஃபுல் அட்டன் பண்ணிடலாம். ஸோ டாப்பர்ஸ் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ லேட் ப்ளூமர்ஸ்னால் அது நான் சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட கொஸ்டின் வரைக்கும் படிச்சாங்க. ஸோ கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னு சொல்கிற கொஸ்டின்ஸ் மட்டும். ஸோ இப்போது கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாம்ல 2 மார்க் 3 மார்க்கில், ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் சத்தியமாக போடுறேன் உங்களுக்காக. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்சைட் கொஸ்டின்ஸ் இப்படி இந்த இன்சைட் கொஸ்டின் தான் கேட்பா அப்படின்னு கொஸ்டின் இருக்கும்ல, ஸோ அப்படி ஒரு 20 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா இன்சைட் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்படிப்பட்ட கொஸ்டினாக பார்த்து தேர்ந்தெடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவாக அது வரும். சப்போஸ் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கொலோஸ்ட்ரோம் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த வாட்டி வரதுக்கு சான்ஸ் 90% இருக்குது. ஸோ பிளாசண்டா இந்த வாட்டி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹங்கிங்டன்ஸ் கொரியா இந்த வாட்டி கம்பல்சரியில் கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்லாம் விட்றாதங்க, நான் சொல்கிற கொஸ்டின்லாம் விட்றாதங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ டைவர்ஜென்ட் எவல்யூஷன், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் இந்த வாட்டி கேட்க சான்ஸ். அது மட்டும் இல்லாமல் 5 மார்க்கில் ஓகே 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ படிச்சு வச்சுக்காங்க. அதாவது சைட்டாலஜிக்கல் ஐசோலேஷன், ஸோ இது வந்து இந்த ஐசோலேட்டிங் மெக்கானிசம் அப்படிங்கிற கொஸ்டின் படித்தாலே அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்காங்க. ஸோ இந்த வாட்டி கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த கொஸ்டின் வேண்டாம், ஸ்கிப் பண்ணுறங்க. அது கீழே ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. ஸோ இந்த மாதிரி கம்பல்சரி 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் 8 கேட்டகரிஸ், இது வந்து ரெட்லிஸ்ட்டு 5 மார்க் படிச்சிங்கன்னா இதெல்லாம் எழுதிடலாம். ஸோ இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இந்த கம்பல்சரி கொஸ்டினை தான் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 மார்க் வந்து ரீஜென்ரேஷன் டைப்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது வைரல் STI 3 வைரல் STI இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறான். இதான் இன்சைட் கொஸ்டின் தான், ஆனால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அந்த கொஸ்டின்லாம். அதுக்கான டிப்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்லாம் போட்டு 2 நாள் ஆகுது, வியூஸே போகல. ஸோ அப்புறம் கம்பேர் பேசரி அண்ட் அமீபிக் டிசென்ட்ரி 5 மார்க்கில் கேட்பான். ஸோ அப்புறம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், ஸோ இது வந்து 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. கமென்சலிசம் படிச்சு வச்சுக்காங்க. கிரைஜீன்ஸ் இது வேண்டாம். ஸோ அப்புறம் இது வந்து கம்பல்சரி கேட்க சான்ஸ் இருக்குது இந்த கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ரீன் கோஸ் எட்டு காசு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வேண்டாம். ஸோ வந்து கம்பல்சரி கொஸ்டின் நான் தனியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து இதில் கொடுத்துருக்குது, பட் நான் கம்பல்சரி கொஸ்டின் எல்லாம் வரும் அப்படிங்கிற தனியாக ஒரு PDF போடுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டி காசு இந்த வாட்டி வரதுக்கு சான்ஸ் வந்து ஒரு 95% மேலே இருக்குது. ஸோ ஆக்சிடோசின் டிரோலசின் இது 90% வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அலோசோமோலா பிளான்மெட்டிஸ் இந்த வாட்டி கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டுக்கலாம். இந்த கொஸ்டின் இந்த வாட்டி வரதுக்கு சான்ஸ் வந்து ஒரு 98% கிட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சாரிஃபிஷஸ் ஆஃப் ஜெனட்டிக் ஒரு 90% சான்ஸு. லாஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த கொஸ்டின் வேண்டாம், ஸ்கிப் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் புதுசாக எதுவுமே படிச்சிட முடியாது, படித்தது மட்டும் தான் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீனு இந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது 3 மார்க்கில். ஸோ இது வேண்டாம், ஹெல்மெட் டிசீஸ் வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸோடிக் ஸ்பீசிஸ் இன்வெஷன்னா ஏலியன்ஸ்னு ஒரு கொஸ்டின் உண்டு, அந்த கொஸ்டின் படி வச்சுக்காங்க. ஸோ அப்புறம் இது வந்து வேரியஸ் டைப் ஆஃப் இது வந்து ரெஸ்பாண்ட் எப்படிலாம் வந்து ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு இருக்கும். ஸோ கரஸ்பாண்டு அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் ஸோ நான் கொடுத்துருக்க தமிழ் மீடியத்துக்கு இந்த மேலே கொஸ்டின்லாம் பார்த்துக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பியூர் சயின்ஸ்க்காக நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக போய் சேரும். ஸோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்காங்க. நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.